இதில் எதுவும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்களா? கொடுக்குமா? ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஹைப் ஏற்றிட்டு இருந்தோம். ஃபைனலாக ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஆக்ஷன் பண்ணியிருந்தோம். அது யாராச்சும் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம உண்மையான ஆக்ஷன் முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் தான் வந்திருக்கோம். என் கூட யார் இருக்கான்னா கிஷோர் இருக்கா. ஹைடா கிஷோர். ஹாய் எரி. அப்புறம் நம்ம ஷாம் இருக்கான். ஹைடா ஷாமு. வணக்கம் ப்ரோ. ஓகே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததா இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சா? யார் கிஷோர் சொல்றியா, யார் ஷாம் சொல்றீங்களா? யார் சொல்றா? கேகேஆருக்கு எக்ஸ்பெக்டட் தான். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அப்படியே தான் இருந்துச்சு. அதுவும் கிரீன் இங்கிட்ட வந்துருச்சு. மார்க் ஆக்ஷன்ல மீதி சூர்யா எடுத்த அத்தனை பிளேயர்ஸும் அப்படியே உள்ள வந்துட்டாங்க. எனக்கு சிஎஸ்கேக்கு ஃபுல்லி சர்ப்ரைஸ்டா ஆனேன். அப்புறம் மற்ற டீம் எனக்கு நிறைய டீம் சர்ப்ரைஸ் தான். ஆர்சிபி எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு இதுதான் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு மற்ற எல்லா டீமுமே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு எனக்கு. சரி, ஓகே, நம்ம அப்படியே நம்ம லிஸ்ட்டாக போவோம். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேலேருந்து ஆரம்பிப்போம். சிஎஸ்கே பிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அகீல் ஹுசைன் எடுத்திருக்காங்க 2 கோடிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்னைக்கு ஹாட் டாபிக். பிரசாந்த் வீரும் அப்புறம் வந்து கார்த்திக் சர்மா அவங்க தான் வந்து 14.2 crores போயிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். அவங்க ஃபேமிலிக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மேத்யூ சார் எடுத்திருக்கோம். அப்புறம் அமான் கான், சர்ஃப்ராஸ் கான், மேத் ஹென்ரி, ராகுல் சகர், அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து ஜாக்ரி ஃப்ராக்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பிக்ஸை பற்றி என்ன நினைக்கிறடா? இல்லை, நீ சொன்ன மாதிரி எனக்கும் சர்ப்ரைஸ் தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் என்ன நினைச்சேன்னா ஃபாரினர்ஸ் தான் அமௌண்ட் போவாங்க, அதாவது 4 ஃபாரினர் ஸ்லாட்டுக்கு தான் நல்ல பிளேயர்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க அப்படிதான் நினைச்சேன். பட் ஆனா இப்ப பார்த்தா டொமஸ்டிக் டேலண்ட் வந்து சிஎஸ்கே கிட்ட அபுண்டன்ட்டா இருக்கு. பேட்ஸ்மேன்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்துட்டு யாரை உட்கார வைக்கிறது யாரை இதுன்னு அப்படி. இப்ப கார்த்திக் சர்மா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதான், அதாவது வந்து இவ்வளோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நல்ல பிளேயர் கண்டிப்பா வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 to 4, 5 crores போவான்னு நினைச்சேன். பட் இது வந்து ரொம்ப அமௌண்ட். இப்போ பிரசாந்த் வீரன் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அதாவது ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கான். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டுட்டு மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் ரோல் பண்றான். பட் இப்போ எனக்கு என்னன்னா ஹரி, 2 பேருமே வந்துட்டு எனக்கு, அதாவது ஓகே ஸ்கில்ஸ் இருக்கு, டேலண்ட் இருக்கு. இப்போ இந்தியன் டொமஸ்டிக்ல இவங்க தான் நல்லா போயிட்டு இருக்காங்க. பட் இந்த பிரைஸ் டாக் ப்ரெஷர் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அவங்க 11ல எடுத்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது எனக்கு கொஸ்டினா இருக்கு. அப்புறம் வேற யார்? ராகுல் சகர், ஓகே எக்ஸ்பெக்டட் தான். சர்ஃப்ராஸ் கான், அகீல் ஹுசைன் நம்ம பீடாக்கன்னு சொன்ன மாதிரி எடுத்துட்டாங்க. ஆமா, பட் எடுத்திருக்காங்க. சர்ஃப்ராஸ் கான் எங்க ஏரியா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? நான் நினைக்கிறேன்னா ஓகே, இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ பேக் பண்றாங்க. ஒருவேளை எனக்கு தெரியல ஸ்டார்டிங்ல இந்த யங்ஸ்டர்ஸ் ஆட வைக்க போறாங்களா இல்ல மேபி சர்ஃப்ராஸ் கானை வச்சுட்டு ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. சத்தியமா எனக்கே புரியல. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இப்போ என்ன எல்லாரும் நினைப்பாங்க லிவிங் ஸ்டோன் மேலே போடணும் இல்லை வேற ஏதோ ஒரு ஃபாரினர் மேலே பேங்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் மேலே பேங்க் பண்ணிட்டு போகலாமோன்னு நினச்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஓகே. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ மெகா ஆக்ஷன்ல பண்ண சொதப்பல வந்து ஓவர் நைட்ல ஒரு மினி ஆக்ஷன் மூலியமா உன்னால ஒரே தான் டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியும்னா நீ ஒத்துப்பியா? முடியாது. இல்லை, அது கன்ஃபார்ம் முடியாது. எனக்கு என்ன கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ மேபி அவங்க லுக்கிங் ஃபார் ஃபியூச்சர் மாதிரி தான் தோணுது. இதுல இருந்து எந்த பிளேயர் சிஎஸ்கேக்கோட ஃபியூச்சரை கேரியர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு போறான்னு பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பிரைஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறடா? நான் இது ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு இந்த பிக்லேயே வந்து ஃபாரின் பிக்ல வந்து எனக்கு மேட்ச் ஷாட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது தேவை. இப்போ நீ மேக்ஸ்வெல் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க, அது இல்லாத போது ஃபில்அப் பண்றதுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். மேக்ஸ்வெல் மாதிரி கீழே ஆட முடியாது. பட் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா எனக்கு 2 ஃபாஸ்ட் பவுலர் நியூசிலாந்து அந்த கோட்டால இருந்து எடுத்தது எனக்கு எதுக்கு அந்த கோட்டா பவுலர் அந்த பிரைஸுக்கு எனக்கு தெரிஞ்சு மில்லர் மாதிரி ஒரு ஆளு நீங்க பேஸ் பிரைஸுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். சும்மாவாவது ட்ரை பண்ணிருக்கலாம் எனக்கு தோணுது. எனக்கு 2 crore வந்து டெல்லிக்கு போனதால எனக்கு ஏத்துக்கவே முடியல. எனக்கு ஒரு அப்சல்யூட் ஸ்டீலா தான் தெரியுது. அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். நீ சொல்ற ஓகே தான். லிவிங் ஸ்டோன் மாதிரி ஆளுக்கு 15 ட்ரை பண்றதுக்கு அவங்க அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. அந்த காசுக்கு வந்து நான் இந்தியன் மேல பேங்க் பண்றேன். பட் பேஸ் பிளேஸ்ல பிரைஸ்ல கிடைக்கிற நல்ல பிளேயர்ஸை எடுத்துக்கலாம், நல்ல ஃபாரின் பிளேயர்ஸை ட்ரை பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஷாம், நீ என்ன நினைக்கிற? ஷாம் அமைதியாவே இருக்க, சொல்லு எங்களை பத்தி. ப்ரோ, ஒரு யுகத்திற்கான ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா எப்பயுமே விளையாண்டு கிரிக்கெட்டே வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற பிளேயர்ஸ் தூக்கி டீமுக்குள்ள போட்டு திரும்ப அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறது தான் எப்பயுமே ஆக்ஷன். நீங்க பண்ணுவீங்க. அது வந்து டீம் நல்லா ராஜா மாதிரி இருந்தது. இப்ப டீமுக்கே மறுவாழ்வு தேவைப்படும் போது எங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. அந்த மாதிரியே ஆக்ஷன்ஸ் பார்த்துட்டு டீம் வந்து நல்ல ஒரு டேலண்டான பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர் உள்ள ஒரு டீம் ஆக்ஷன்ல எடுத்துட்டு, இப்போ கார்த்திக் சர்மா எனக்கு தெரியும், பிரசாந்த் கீர்ல யாருன்னே தெரியாது. நான் ஆக்ஷன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்.
யார் இவனுக்கு எதுக்கு இப்படி 12 கோடி எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க அன்கேப்டு பிளேயர்ஸ் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சிஎஸ்கேவோட லைனப் இப்ப எடுத்து பார்த்தாலே எல்லாமே அன்கேப்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஒரு யங்ஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க. டீம்லயே எனக்கு தெரிஞ்சு உங்களோட அந்த கப்படிச்ச டீம்லயே இப்ப 3 பேர் தான் டீம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னு தோனி, இன்னொன்னு தூபே, இன்னொன்னு ருத்ராஜ். 3 பேர் டீம்லயே இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு பார்த்தாலே செம்ம யாரு சிவம் தூபே தான் இருக்கான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தோனிக்கு அடுத்து. அப்படி பார்த்தால பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமை வந்து விலக்கி வச்சுட்டு நாங்க இனிமே வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுறோம், T20 கிரிக்கெட்டே மாறிடுச்சு, இனிமே இந்த டேடிஸ் கிரிக்கெட்லாம் செட் ஆகாதுன்ட்டு ஒரு அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு இப்போ ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஒரு செம சாலிடா இருக்கு ப்ரோ. இப்போ இல்ல சாலிட்னு சொல்றது இல்லாம ஒரு அன்டெஸ்டடா இருக்குன்னு சொல்லலாம். மத்த டீமுக்குமே ஒரு க்ளூ இருக்காது. இந்த பாயிண்ட் ஒன்னு ஹீல் பண்ணிட்டான். அன்டெஸ்ட் இது எப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது, அடிச்சா வந்ததுதான் இல்ல மொத்தமா சரிஞ்சிரும் டீம் ஆனா இதே தானே இப்ப ஃபாரின் பிளேயர் இப்ப மெகா ஆக்ஷன்ல இருக்க ஃபாரின் பிளேயர் எந்த ஃபாரின் பிளேயர் பிஸ்தா ஃபாரின் பிளேயர் கிரீன் ஓகே நீ சொல்லலாம், ஓகே மத்த இந்த ஃபாரின் பிளேயர் நீ பிஸ்தான்னு சொல்லுவ, அதுவும் அதே மாதிரி தானே உனக்கு. அதுவும் இல்லாம இப்ப நம்ம இந்த டன் அண்ட் டஸ்டட் பிளேயர்ஸ்குள்ள இருக்க அந்த ஃபயரும் இப்ப இந்த கரண்டா அப்கமிங்கா வர கிரிக்கெட்டர்ஸ்க்கு இந்த ஃபயர் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹங்கர் இருக்கும், இந்தியா டீமுக்கு போகணுங்கிற ஹங்கர் இருக்கும். மேபி அதுவே ஒரு நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுறதுக்கு நம்ம சைடு கொஞ்சம் ஒர்க் கம்மியா இருக்கும். அவங்க ஈஸியா புஷ் பண்ணலான்னு மாதிரி எனக்கு தோணுது. அது ஒரு இதாக தான் இருக்குது. ஓகே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் இந்த டீம் எடுத்தோன்னு உடனே எங்களுக்கு தான் கப்புன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே உடன் ஸ்பூன் வாங்கின இடத்துல ஒரு சில்வர் ஸ்பூன் இல்ல ஒரு பித்தளை ஸ்பூன் ஏதாச்சும் எங்கேயாச்சும் கொஞ்சம் மேல போலான்னு தான் நினைக்கிறேன். மத்தபடி வேற ஒண்ணும். எனக்கு இன்னொரு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுதுன்னா டீமே இப்ப ரைட் ஹெவியா இருக்க மாதிரி தெரியுது. ரைட் ஹேண்டடா யாராவது எனக்கு வெங்கடேஷ் மாதிரி ஆள் ட்ரை பண்ணிக்கலாமோன்னு தோணுது. பட் இப்ப எனக்கு பார்த்தேன்னா ஃபுல்லாமே உனக்கு ரைட்டா இருக்க மாதிரி இல்ல. தூபே மாத்திரே எனக்கு அதெல்லாம் தெரியாதையா. அவனாச்சும் பேட்டிங் அடிச்சா போதும். எனக்கு அவ்வளவுதான் லெஃப்ட் ரைட் எனக்கு ரன் சொல்றேன். தூபே மேல ஓவர் டிபெண்டா இருக்கா. அவன் ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம். போன சீசன் மாதிரிலாம் பண்ண முடியாது. தூபேனால இப்ப நீ மேல வந்தது ஆடி ஆகணும். இப்ப இந்தியன் டீமுக்கு பண்ற மாதிரி 6 டவுன் 7 டவுன்ல வந்தேன்னா ஏதாவது ரைட் ஹேண்டர் லெக் ஸ்பின்ன வச்சே போட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ நீ ஏதாவது தூபே பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். சீனியர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல எனக்கு தூபேனோட தான் எனக்கு ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் தோனி இந்த 11ல தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. நானும் தோனி ஃபேன் தான். பட் ஆனா இப்ப நான் 11 போல யோசிச்சாலே தோனி தான் ஒரு இடத்துல எனக்கு இடிக்கிற மாதிரி தெரியுது. லைக் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேயர் இருக்கானா ஒன்னு பேட்டிங்ல பவுலிங் மாதிரி வச்சுக்கலாம் மாதிரி தோணுது. இப்ப எனக்கு தோனி தான் ஒரு மாதிரி 11ல இடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஆக்ஷன்ல எனக்கு நல்லா தெரியுதுடா. தோனி கிளியரா எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயர் ஆக்க போறாங்க. அது கன்ஃபார்ம் எனக்கு தெரியுது. ஏன்னா ஃபுல்லா ஆட போறது இல்லைன்னு கிளீனா எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் ஷாம்? தோனி ஆடுவாரா? இந்த ஸ்குவாட்ல தோனிக்கு இடம் இருக்கா? ப்ரோ என்னைய கேட்டா தோனிக்கு இடம் இல்லைன்ட்டு எந்த டீம் சொல்லிடவே முடியாது. நீங்க ஒர்ஸ்டா பண்ண போன சீசன்ல கூட பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோரர்ல 2வது தோனி தான் இருந்திருக்கா அப்படி. சோ நம்ம இப்படி ஒரு இடம் கொடுத்து தோனி தான் பாரமா இருக்காரு அப்படின்னு இல்லாம கொஞ்சம் இந்த சம்மந்தமே இல்லாம இருக்காருன்னாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு டீமுக்கு கொஞ்சம் வழி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தோனி மாதிரி ஒரு ஆள் டீம்ல இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஆனா இம்பாக்ட் பிளேயர் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே யோசிக்கணும்ல. இல்ல மூவ் ஆன் ஆகணும்ல. இப்ப ஆல்ரெடி இது ரொம்ப லேட்டு தானே. இப்ப பாரு எப்ப அவர் கிளம்ப வேண்டியவர் இன்னும் 42 வரைக்கும் ஆடிட்டு இருக்கு. இதுவே ரொம்ப லேட் தானே. மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா விளையாடவே கூடாது ப்ரோ. டீம்ல வச்சுட்டே மூவ் ஆன் ஆகுறது அப்படிங்கிறது என்னைய கேட்டா பாசிபிள் கிடையாது. அப்படி பண்ண வேணாம். விளையாடுறா அப்படின்னா கடைசி சீசனு ஆடிட்டு போட்டோம். இல்லைன்னா இம்பாக்ட்லாம் இல்லாம பெஞ்ச் பண்ணிருங்க. என்ன சொல்றது, அவரே எனக்கு வேணாம் நீங்க எல்லாம் ஆடுங்க அப்படின்ட்டு சொல்றதுதான் என்னைய கேட்டா ஒரு வழி. பட் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்ப ஃபாரினர்ஸ் 3 ஃபாரினர் லாக்டு உங்களுக்கு எல்லிஸ், டிவால் பிரேவிஸ், நூர் அகமது. 4th ஃபாரினர் அகில் ஹுசைன் ஆடுவியா? அதுதான் எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு இன்னும் 11 எனக்கு யோசிக்க தெரியலங்கிறேன் நான் இன்னும். இல்ல அகில் ஹுசைன் ஆனா சேம் பிரசாந்த் வீர் ஆட முடியாது. ஏன்னா லைக் டு லைக் 2 பேருமே பேட்டிங்ல. அதுதான் இப்ப என்ன அட்வான்டேஜ்னா இந்தியா சிஎஸ்கேக்கு பேட்டிங்ல உனக்கு ஃபாரினர் தேவையில்லாத மாதிரி ஆயிருச்சா. ஓகேவா? இப்ப நீ ஸ்ட்ரென்த் பண்றது உன்னோட ஸ்பின்னுக்கும் பவுலிங்க்கும் ஸ்ட்ரென்த் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அந்த ஒரு லிவரேஜ் இருக்கு. அதுவும் எப்பனா அந்த பேட்டிங் எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அந்த லிவரேஜ் இருக்கு. இல்லைன்னா வேற வழி இல்ல, மேத்யூ ஷாட்டை உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். இடம் இல்லையே. இல்ல மேபி டாப் ஆர்டர் ஆயுஷ் மாத்ரே அந்த மாதிரி யாராச்சும் பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆனா ஒருவேளை சொல்றேன் மொத்தமா ஃபம்பிள் ஆனாதான் நீங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு கிஷோர் ப்ரோ சொல்ற மாதிரி. சரி ஓகே, அது நம்ம பாப்போம். கொஞ்ச நாள் போட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 11 எம்எம்ஏ எப்படி ஆடுறாங்க அதை பொறுத்த 11 போடுவோம். சரி ஓகே, நம்ம அடுத்த டீம் மூவ் ஆன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் சாம்பியன்ஸ் டீமுக்கு போவோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்.
அவங்களும் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஓகே, அவங்க வெங்கடேஷ் ஐயர்லாம் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் பிக்கு. அதாவது ஆல்ரெடி அவங்க டீம் மாதிரி கன் மாதிரி தான் இருக்கு. இதுல வெங்கடேஷ் ஐயர் வேற வந்து இன்னொரு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு, அதுவும் நல்ல பிக்கு. அப்புறம் ஜாக்கப் டஃபி அவனும் ஃபார்ம் ஆஃப் லைஃப்ல இருக்க, நல்லா தான் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கிஷோர் கூட மாங்க் ஆக்ஷன்ல சென்னைக்காக எடுத்தான். அதுக்கப்புறமா மங்கேஷ் யாதவ்னு ஒருத்தன், அப்புறம் ஜார்டன் காக்ஸ், அப்புறம் விக்கி ஆர்ட்ஸ்வால், அப்புறம் வந்து சில ஃபாரின் சில இதெல்லாம் எடுத்திருக்காங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம். கிஷோர் சொல்லு, நீ தானே உங்க டீமுக்கு பெருசா பேசுப்பா. பெருசா இல்லை. அதான் என்னன்னா முதல்ல வந்து எனக்கு இப்ப இந்த மினி ஆக்ஷன்ல உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்காது, எங்களுக்கு தான் வேலை இருக்குது. ஆர்சிபி மாதிரி டீமுக்கு தான் எல்லா குழப்பி 10 பேரை வெளியே விட்டு இப்ப என்னன்னா 11லே வந்துட்டு யாரு பெட்டர் 11 சூஸ் பண்ற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு படிக்கலுமே சூப்பர் ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல தான் இருக்கான். இப்ப ஸ்மார்ட்ல கூட ஒரு செஞ்சுரி கன்சிக்யூட்டிவா 350 அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அதாவது லைக் டு லைக் தான் வெங்கடேஷ் ஐயர் இருக்கான். வெங்கடேஷ் ஐயர் இப்ப ஃபார்ம்ல அவ்வளவா இல்ல, இன்னைக்கு ஏதோ 70 அடிச்சான். பட் இருந்தாலும் வெங்கடேஷ் ஐயர் ஐபிஎல் தெரியும், கிளாஸ் இருக்கு, முக்கியமான மேட்ச் ஃபுல்லா அடிச்சிருவான்னு சொல்லி. ஸோ எனக்கு அதுவே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படி ஒரு லக்ஸுரியில ஆர்சிபி இருக்காங்கன்னு சொல்றேன். அப்புறம் ஹேசல்வுட் ரீப்ளேஸ்மெண்ட் நான் சீரியஸா டஃபிக்ல அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 crores அந்த அட்லீஸ்ட் நினைச்சேன். ஏன்னா நீ இப்ப கூட ரேங்கிங் பாத்தீங்கன்னா நம்பர் 2 பவுலரே இப்ப அவன் தான், டஃபி தான். இதுக்கு முன்னாடி நம்பர் 1 பவுலரா இருந்தா நீ சும்மா ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்கான். அப்புறம் ஜார்டன் காக்ஸ் எனக்கு சும்மா எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பேக்கப். பட் இருந்தாலும் அவன் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான். ஐஎல்டில வந்து துபாய் கேபிட்டல்ஸ் காரன் கன்சிக்யூட்டிவா 50-50 அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சும்மா ஃபில்லப்பா வந்து அண்டர் 19 ஸ்குவாட்ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, விகான், கனிஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஷாம், நீ என்ன உனக்கு ஓகேவா? ஒரு எப்பயுமே கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஷர்லயே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிளேயர் வந்து ஸ்பாட்டை ஃபில் பண்ணணும், அப்பதான் டீமே வந்து கொஞ்சம் வந்து 11 கிரியேட் பண்ண முடியும், அவன் வச்சுதான் வந்து டீமே தேத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் இல்லாம இப்போ படிக்கல் விளையாட வைக்கிறதா, இல்லை வெங்கடேஸ்வர் விளையாட வைக்கிறதா, சால்ட் விளையாட வைக்கிறதா, பெட்ரோல் விளையாட வைக்கிறதா, இந்த மாதிரி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிட்டோன்ற லக்ஸரிக்கு ஆர்சிபி வந்துட்டாங்க. ஹேவிங் அ குட் ஹெட்டேக் மாதிரி தான். இப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பேக்கப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா கிஷோர் வெங்கடேஸ்வர் தான் எனக்கு ஆட ஹை பாசிபிலிட்டி. வெங்கடேஸ்வர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஏன் அந்த ஆன்சர் சொல்றேன்னா, ஏன்னா பட்டிடரும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் வந்துட்டு எம்பிக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் வேணும்னே தான் முழுக்க பட்டிடரோட இன்வால்மெண்ட் தான் வெங்கடேஷ் ஐயர்ன்றது. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க காம்போ எம்பிலயுமே அப்படிதான் இருக்கு. 1 downல வெங்கடேஷ் ஆடுறது, அதுக்கடுத்து பட்டிடர் வருது. சோ அதான் ரெப்ளிகேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் படிக்கலுக்கு இது அன்ஃபேரா தான் இருக்கும். பட் எனக்கே தெரியல நீ சொல்ல அன்ஃபேர்னு சொல்ல முடியாது. வெங்கடேஷ் ஐயருக்கு இருக்க கேலிபர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் கன்ஃபார்ம் படிக்கல் வே விட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லதான். அதை ஒன்றும் பண்ண முடியாதுதான். ஓகே, ஆர்சிபி எப்படினாலும் ஒரு கிக்காஸ் டீம் தான் வச்சிருக்காங்க, இன்னுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் ஏற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்த்தேன்னா மொட்டைன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன்ல கௌதம் மொட்டைன்னு சொல்லி எனக்கும் மொட்டைனே வருதுடா. டெல்லி கேபிட்டல்ஸை பத்தி பார்ப்போம். ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ்னா மூலக்காரங்க அதை நிரூபிச்சிட்டான்டா. என்னமா எடுத்திருக்கான், செமையா எடுத்தான்டா. ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சான்டா. டேவிட் மில்லரை பேஸுக்கு தூக்குனா, பென் டக்கெட் எடுத்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த அக்யூப் நபீதார்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி சொல்றாங்க, எனக்கு எவ்வளோன்னு தெரியல. 10 நிமிஷம் எடுத்தான். லுங்கி நெகடி இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீஸ் கூட நல்லா தான் போட்டுட்டு இருந்தான், அவனு எடுத்திருக்காங்க. அப்புறம் சில பிருத்விஷாவை தூக்கணும், அது நல்ல பிக்கா இருந்துச்சு. கிளாஸ்ல கைல் ஜேமிசன், அதுக்கப்புறம் ஒரு டொமஸ்டிக் பிளேயர் தேவராக எடுத்தாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறேன் கிஷோர்? அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன் வந்து இன்னைக்கு வாங்கினது டெல்லி தான். ஈஸியா பேஸ் பிரைஸ்ல இல்ல, அது மில்லர்னா எப்படிதான் 2 கோடி கிடைத்தாங்க. இப்போ மிடில் ஆர்டர் யோசிங்க, ஸ்டப்ஸ், மில்லர், அஸ்டோஸ் சர்மா செம்ம கன்னா இருக்கு டீம். இதுல நான் போன தடவை அவங்க வந்து பினிஷிங்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாங்க, ஏன்னா ஸ்டப்ஸ் மேலே ஓவர் டிபெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப மில்லர் ஆட வச்சிட்டா டீமே வேற லெவலா இருக்கு. பென் டக்கெட் பேக்கப் சூப்பர். ஏன்னா பென் டக்கெட் தான் இப்போ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நீ ஆல் ஃபார்மேட்லயுமே நீ பார்த்தா பென் டக்கெட் யாருமே குறை சொல்ல போறது இல்லை. அதுவும் இல்லாம அக்யூப் நைவ்னு ஒருத்தர் எடுத்திருக்கான்ல, அவன் வந்து சூப்பரா போட்டுருக்காரு. இப்ப ஸ்மாட்ல பாத்தீங்கன்னா அதாவது நீ அப்படியே ரெப்ளிகா புவனேஸ்வர் குமார் மாதிரி இருக்கான். ஸ்விங்கா அங்க எங்கேயும் போட்டு இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு போட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டிப்பா இதை வந்து 8 crore அட்லீஸ்ட் போகும் நான் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வந்து சூப்பர் பையா இருக்கு. எனக்கு எல்லாமே எனக்கு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நெகட்டிவ் வேணா எனக்கு அந்த கண்டிஷனுக்கு வந்து எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. பட் கடைசியில சவுத் ஆப்பிரிக்கா அந்த சீரிஸ் பார்த்து எடுத்திருப்பாங்க போல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எடுத்து அதுக்கும் அவன் கரெக்டா கைல் ஜேமிசன் இன்னொன்னு எடுத்துட்டான். சோ அவன் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கான். பேக் ஓப்பனிங் தான் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு, ஃபாரின் ஓப்பனர். அதுக்கு இப்போ வந்து பென் டக்கெட் இருக்கான், 10 நிசங்கா இருக்கான். அப்படி இல்லாட்டியா அபிஷேக் போர்ல வச்சே அடிக்கலாம். நிதிஷ் ராணா வேற இது பண்றான். சோ டீமே வந்து சூப்பரா இருக்கு. ஒரு சைடு ஆமா, பேட்டிங் கொஞ்சம் போனட்டும். பேட்டிங் கேஎல் ராகுல் தான் காப்பாற்றணும் மாதிரி இருந்தது. இப்ப வந்து கேஎல் ராகுலையும் தாண்டி ஒரு மாதிரி போயிருச்சு. பினிஷரும் கிடைச்சிட்டாங்க. மில்லருக்குலாம் அந்த கிரவுண்ட் சூப்பரா சூட் ஆகும், சின்ன கிரவுண்டு. ஆனா மில்லரை கொஞ்சம் எப்படி யூஸ் பண்ண போறாங்க, ஏன்னா போனட்டம் எல்எஸ்சி எடுத்திருந்தாங்க. அதுவுமே நல்ல ஒரு பினிஷிங் மிடில் ஆர்டர் தான் செட்டா தான் இருந்தது. ஆனா வந்து மில்லர் ரொம்ப கீழே இறக்குனாங்க. மேபி இங்க எப்படி அவங்க யூஸ் பண்ண போறாங்க தெரியல. ஒருவேளை அசுதோஷ் சர்மாக்கும் கடைசியில இறக்குனா ஒரு மேல அண்டர் யூஸ் ஆகிறதுக்கு எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்ல பண்ணிடுவாங்கன்னா மில்லர் ஆட வச்சுட்டு அஸ்டோஸ் சர்மாவை இம்பாக்ட்ல வச்சுப்பாங்க. வேணும்னா மட்டும் அஸ்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இல்ல ஏதாவது ஒரு பவுலிங் ஆப்ஷனை கொண்டு வந்துருவாங்க. பட் ஆனா டெல்லி வந்து சூப்பரா எடுத்துட்டாங்க. அவங்க வந்து கரெக்டா என்னென்ன பேரை டார்கெட் பண்ணாங்களோ ஈஸியா கிடைச்சிச்சு. எனக்கு அந்த மாதிரி இடத்துல தான் சில டைம் சிஎஸ்கே உள்ள பூந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. பூந்துருக்கலாமா எனக்கு தெரியல. மில்லருக்குலாம் போய் எடுத்திருக்கலாமா சிஎஸ்கே எனக்கு. இல்ல பூந்திருக்கணும் கண்டிப்பா வந்து எனக்கு உனக்கு தெரியும் கிரீனை வந்து எடுக்க முடியாது அவ்வளவு காசு கொடுத்துன்னு நமக்கு தெரியும். நம்மளால வந்து ஃபைட்டுக்கு தான் போக முடியும். நீ 30 கோடிக்கு போயிருந்தாலும் அவன் 31க்கு எடுத்திருப்பான் கேகேஆர். ஸோ வந்து நீ மில்லரை வந்துட்டு பேஸ் பிரைஸ்ல கிடைக்குன்னா சும்மா அள்ளி போட்டுருக்கலாம். இந்த ஃபோக்ஸ்லாம் இருக்கிறது ஓரளவுக்கு தான் போடுவான் ஃபோக்ஸ். ஹென்ரி சொல்றே சூப்பர் பவுலர். நீ ஹென்ரி எடுத்துட்டேன்னா ஃபோக்ஸோட அவசியமே கிடையாது. அதுக்கு நீ ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போயிருக்கலாம். லெஃப்ட்டுக்கும் ஆச்சு. சரி ஓகே. டெல்லி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சூப்பரா விளாண்டாங்க. ஒரு செம்மையா அவங்க ஆக்ஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கரெக்டா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் அவங்க தான் வந்து ஒரு மாதிரி ஃபன் மூட்ல வந்தாங்க. பார்த்தா கேமரான் கிரீனுக்கு ஆளா பேடில் தூக்கிட்டு சண்டைக்கு போறானுங்க. அப்புறமா அது பார்க்க ஒரு மாதிரி காமெடியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மும்பை ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லடா QDK அவ்வளோ ஈஸியா கிடப்பான்னு. ஒரு மாதிரி 2019 வைப்ஸ் தர மாதிரி இருக்குது. மீம்ஸ் எல்லாம் பாக்குறோம். ஒரு மாதிரி 2019 மும்பை வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. என்ன நினைக்கிறடா மும்பையோட பிக்கு பத்தி? அதான் ஏரியா அவங்களுக்கு தேவையானது அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபாரின் பேட்ஸ்மேன் தான் போறாங்கன்னு சொல்லிட்டு டிகாக்கு நானும் தான் கொஞ்சம் ஒரு ரேட் ஏற்றி இருக்கணும். பட் ஈஸியா கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு தேவையே அதான். டிகாக்கு இருக்கிற ஃபார்முக்கும் அது ஏற்கனவே ரோஹித் சர்மா டிகா காம்போ நமக்கு சொல்லவே வேணாம். சோ அது ஒண்ணுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரிக்கல்டன் உட்கார வச்சிருவாங்க நீ அப்ப இல்ல எனக்கு ரிக்கல்டன் நம்ம டவுன்ஃபால் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவா எனக்கு பெர்ஃபார்மன்ஸே நான் பாக்குறது இல்ல ரிக்கல்டன்ல. நீயுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒன்னும் எங்கேயும் அடிக்கிறது இல்ல. சோ அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நானா தான் ரிக்கல்டனுக்கு பதிலா டிகாக் வச்சா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்லடா இப்ப நீ குவிண்டன் டிகாக் ஓகே தான். பட் ரோஹித் சர்மா குவிண்டன் டிகாக் பார்த்தீங்கன்னா ரெண்டு இப்ப ரோஹித் சர்மா வந்து இப்ப அட்டாக்கிங்கா ஆடுவாருன்னு எனக்கு தெரியல. அவர் அட்டாக்கிங்கா ஆனா டக்குன்னு விக்கெட் விழுந்துரும். எனக்கு குவிண்டன் டிகாக்குமே எடுத்தோன்னே எல்லாம் ஃபர்ஸ்ட் பால் வந்து ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்னா கிடையாது தான். ஸோ அந்த இடத்துல ஒரு ரியன் ரிக்கல்டன் தான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இருக்காங்க. நீ அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் குறைச்சிருவியா நீ அப்புறம் யார் உனக்கு மேல எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவா? சூரியகுமார் அதே மாதிரி ரிக்கல்டன் ஈஸியா விக்கெட் ஐ மீன் ரொம்ப சீக்கிரமே விக்கெட் கொடுத்துடலாம். அது இவங்க ரெண்டு பேருமே ரோஹித் சர்மா கூட அப்பப்போ பண்ணுவாருன்னு வைங்க. குவிண்டன் டிகாக் வந்து ரேர் பாசிபிலிட்டிஸ் தான். கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்னாலுமே அவனால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சீக்கிரமா ஸ்டார்ட் ஆனா கூட ஸ்லோ பண்ணி கொண்டு போக முடியும். இப்ப நம்ம இந்த இப்ப இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸே பாரு, நல்லா ஸ்விங் பண்றவன்ட்டு அவ்வளவா ஆட மாட்டேன். இப்ப ஸ்விங் இல்லாத கண்டிஷனால நல்லா அடிச்சிடறான். இப்ப ஸ்விங் பண்ணுச்சுன்னா மேலேயே அவுட் ஆயிடுறான்ல. சோ அந்த இடத்துல ஒரு ரியன் என்ன சொல்றேன் ரிக்கல்டன் அதோட மோசமா இருக்கான்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் இஷ்யூ நீ சொல்ற அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப கரெக்டா நான் ஒரு முந்தானத்து ஒரு ஸ்டாட் பார்த்தேன். 2024 வரைக்கும் குவிண்டன் டிகாக்கோட T20 ஸ்ட்ரைக் ரேட் வந்து எல்லா லீக்லயும் சேர்த்து வந்து 120 to 130 தான் இருந்துச்சான். ஆனா இந்த இயர் மட்டுமே அவன் வந்து 160 வச்சிருக்கானா. சோ அதுவும் நீ பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா கம்பேக் கொடுக்கணும்னு கீனா இருந்து ஓரளவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். சோ மேபி நான் டிகாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டும் ஒண்ணுதான். டிகாக் லைட் தான் வந்து ரயன் ரிக்கல்டன். அவங்க யாரை வேணா வச்சு ஸ்டார்ட் பண்றோம். ஆப்ஷன் இருந்தா நல்லதுதான். சரி ஓகே. பட் மும்பைக்கு தேவையில்லாத பட் ஓகே குவிண்டன் டிகாக் ஒரு நல்ல அடிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் கமாடிட்டி. ஓகே நம்ம அடுத்த டீம் பத்தி பார்ப்போம். அடுத்த இந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அதாவது இவங்க தான் பெத்தகை. ஆக்ஷனுக்குள்ள வரும்போது ஒரு மாதிரி பெத்தகையா வந்தாங்க. இவங்க யார் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயரே கேமரான் கிரீன். அதாவது ஒரு 25.20 கோடிக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபின் ஆலன் ஒன்று எடுத்தாங்க ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ்க்காக. அப்புறம் பார்த்தா மத்தீசா பத்திரானா 18 கோடிக்கு எடுத்தாங்க. எப்பா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லைட்டு சிரிப்பு தான் இருந்துச்சு. ஓகே பேசுவோம். அப்புறம் கார்த்திக் தியாகி எடுத்தாங்க. பிரசாந்த் சோலங்கி எடுத்தாங்க. ராகுல் திருப்பதி எடுத்தானுங்க. அப்புறம் டிம் சைஃபர்ட் எடுத்தாங்க. அப்புறம் முஸ்தாபிசுர் ரஹ்மான் 9.20 எனக்கு தெரியல அது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு, அதை பற்றி பேசுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் எல்லாமே இதுதான் டொமஸ்டிக் எடுத்தாங்க. அப்புறம் ஆகாஷ் தீப்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஸ்டீல் மாதிரி தெரிஞ்சு 1 கோடிக்கு தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் ரச்சின் ரவீந்திரா 2 crores. எனக்கு இது என்னன்னா சிஎஸ்கே எவனெல்லாம் கழிச்சு விடுறாங்கன்னா இங்கிட்டு சிஎஸ்கே அதெல்லாம் இவங்க தூக்கிட்டாங்க. எனக்கு இது பிராவோ தான் வந்து இங்க நம்ம ஒரு சிஎஸ்கே 2.0 உருவாக்கும்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருக்குது. இதை பத்தி என்ன நினைக்கிற இவங்க பிக்ஸ்? ப்ரோ என்னை கேட்டால் கேகேஆருக்கு வந்து நல்ல ஸ்டீலு. என்ன சொல்றது, அவங்களுக்கு ஆல்ரெடி வெங்கடேஷ் ஐயர்லாம் வெளியே விட்டதுக்கு காரணமே எங்க ஆட வைக்கிறதுன்னு தெரியாம தான். அவ்வளோ 1-1 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு மிஸ் ஆன இப்போ ரசலை மிஸ் பண்றாங்க. இப்போ ரசல் மிஸ் பண்றதுக்கு ஸ்பாட்டை ஃபில் பண்றதுக்கு கேமரான் கிரீன் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஓவர். இப்போ அதே மாதிரிதான் கேகேஆர் ஸ்டார்க்கு பேக்கப்பா சைஃபர்ட் இருக்கான்னு கூட சொல்லிக்கலாம். அந்த நிறைய எல்லாமே வந்து ஸ்பாட்டை ஃபில் பண்ற மாதிரியும் நல்ல பிளேயர்ஸாவும் எடுத்துட்டாங்க. காசு யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது எனக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா பட் இப்ப எடுத்திருக்கிறதுமே பார்த்தா இன்னுமே உனக்கு டாப் ஆர்டர்ல கிளம்சியா இருக்க மாதிரி தானே இருக்கு. எனக்கு என்னமோ டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் இப்பயுமே எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்ப நீ ரசலை விட்டுட்ட
உனக்கு ஃபினிஷர் இங்க யார் இருக்கா? ரோமன் பவுல் தானே இருக்கான். எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு. கிஷோர் என்ன நினைக்கிறடா, இவங்க இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறியா, இல்ல அதே தான் திருப்பி வந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? அது ரோமன் ஃபினிஷர் வந்து ரோமன் பவுல் கையில தான் இருக்கு. ரமன்தீப்பை உன்னால வந்து ஃபுல்லாலாம் நம்ப முடியாது, அடிப்பானா இல்லையான்னா தெரியாது. பட் என்னன்னா போன சீசன்ல வந்துட்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப இதா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அதுக்கு பார்த்தேன்னா பின்னாலன்னு ஒரு சூப்பர் அடிஷன் தான். ஏன்னா இப்போ ஃபார்ம்ல இருக்கா, நல்லா வந்து போட்டாலே ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு போலாம். அவங்களுக்கு தேவை கேரி ஆன் பண்ற பிளேயர்ஸ் தேவையில்லை. ஏன்னா நீ அதுக்கடுத்து ரகானே அங்கிரிஸ் வரனால ஓப்பனிங்ல அடிச்சாடுற பிளேயர் தான் வேணும். ஸோ ஃபின்னாலன் அந்த மாதிரி ஆள் வந்து எனக்கு கிரீனுமே அது கிரீன் எக்ஸ்பெக்டட், பத்திரானாவும் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ எனக்கு அது நல்லா இருக்க மாதிரி தோணுது. பட் ஃபினிஷர் வந்து நீ சொல்ற மாதிரி பவல் கையில தான் இருக்கு, வேற ஆப்ஷன் கையில தான் இருக்கு. ரிங்கு சிங் இருக்கான், ரிங்கு ரமன்தீப் கையில இருக்கு. ஏன்னா மில்லர் மாதிரி ஆளை வந்து இவங்க ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுது. அந்த 2 கோடிக்கு வந்துட்டு மில்லர் மாதிரி ஆளை எடுத்திருந்தா பெர்ஃபெக்ட் டீமா இருந்திருக்கும். பட் இப்ப அவங்க 11 நல்லா தானே இருக்கு, 11 பார்த்தா நல்லா தான் இருக்கு. பட் பேக்கப்ஸ் தான் சரி. அதான் ப்ரோ சைஃபர்ட்ட கூட ஆரம்பிக்கலாம் ப்ரோ. அவங்க சைஃபர்ட்டுமே நல்ல ஐஎல்டில நல்லா ஃபார்ம்ல இருக்கான்னு தான் பார்த்தேன் நான். அதுவும் அடிச்சான். பிபிஎல் செம ஃபார்ம்ல இருக்கான். அவன கூட ஃபாரினர் பிக் சூப்பரா இருக்கு. பட் இந்தியன் பேக்கப் எனக்கு ஃபாரினர் பிக் சூப்பரா இருக்கா? பத்திரானாவும் முஸ்தபிசர் பிக் சூப்பரா இருக்கா? வேற இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு நீங்க டாப் பவுலர்னா யாரை சொல்லுவ? கிடையாது. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கிடையாது. பத்திரானா அவனுக்கு இருக்க காசுக்கு அதை தான் எடுத்தாகணும். பத்திரானா கரெக்டா எடுத்துட்டான். சோ நீ பத்திரானா ரொம்ப பேட்ல சொல்ல முடியாது. எப்படினாலும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா போட்டுருவான். முஸ்தாபிசூர் எனக்கும் தெரியல, அவன் எப்படி பாதி சீசனோட போயிருவான். ஆமா நீ கூட அனுப்பி விட்டுருந்தே. அதாவது வந்து என்ன நியூஸ்னா வந்து லைக் மிட் ஆஃப் ஐபிஎல்ல வந்து நியூசிலாந்து சீரிஸ் 6 T20 சீரிஸ் இருக்கு. அது பேக்கப் தான். பேக்கப் அது தேவையில்லை. 9.20 ரொம்ப அதிகம் தான். தேவையில்லை அதான் சொல்றேன். அந்த இடத்துக்கு வந்து வேற அதான் அவன் காசு வச்சுட்டு சும்மா எடுத்துட்டான். 11 மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டான் யாரி. அதுக்கு அடுத்து வந்துட்டு சொல்லு எனக்கு தெரியல பேக்கப் யார் எப்படின்னு. பட் கேகேஆர் பவுலிங் வந்து எனக்கு ஓகே தான். எனக்கு இப்போ பத்திரானா ஓகே, அப்புறம் முஸ்தாபிசர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓகே, அதை தாண்டியுமே இருக்கான். வருண் சக்கரவர்த்தி நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஹர்ஷித் ராணாவுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அவனுமே நல்ல ஒரு பிக் ஃபார்ம்ல தான் இருக்கான். சுனில் நாராயண் உனக்கு இருக்கான். என்ன ரசூல் உனக்கு பவுலிங் போட போறான். இப்போ அந்த ரசூலுக்கு பதிலாக ரோமன் பவுல் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். அந்த பவுலிங் கொஞ்சம் போடுறதுல கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ற மாதிரி. கிரீன் இருக்காருல்ல, கிரீன் பவுலா, கிரீன் போடுவாரா பவுலிங்? பேட்ஸ்மேன்ல இது பண்ணிருக்க, என்ரோல் பண்ணிருக்காங்க. சொல்லிட்டான் போட்ட கண்டிப்பா போடுவேன் அப்படின்னு. ஆமா ஐபிஎல்ல பவுலிங் போடுறேன்னு வேற சொல்லிருக்கா. அப்படி இன்ஜூரி போனா ஆகாம இருந்தா சரி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கேகேஆரோட ஃபார்ச்சூன்ஸ் வந்து பத்திரானாவோட ஒரு நல்ல சீசனா போச்சுன்னா கேகேஆருக்கு நல்ல ஒரு ஃபார்ச்சூனா இருக்கும். இல்ல பேட் சீசன்னா எனக்கு தெரியல எப்படி கேகேஆர் வந்து மேல வருவாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எந்த டீம் பத்தி பார்க்கலாம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு என்னமோ வந்து அவங்க ஹோல்ஸ் எல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணிட்டு இவங்க ஒரு கரெக்டா ஹோல்ஸ் அடைச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ரொம்ப நல்லா எடுத்த மாதிரி இருக்கு. யாருன்னா ரவி பிஸ்னை எடுத்தாங்க 7.20க்கு. ஆல்ரெடி ஜடேஜா வச்சிருக்காங்க. லைக் முன்னாடி பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன், அஸ்வின், சஹல் இருந்தாங்க. இப்ப எனக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே அஸ்வினுக்கு பதிலாக ஜடேஜா, சஹலுக்கு பதிலாக ரவி பிஸ்னை மாதிரி ஒரு மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்தாங்க. விக்னேஷ் புத்தூரை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட்ல குல்தீப் சென், ஆடம் மில்னே எடுத்தாங்க. இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறடா? பவுலிங் எனக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் செம சார்ட்டடா தோணுது. ஏன்னா ஜடேஜா பிஸ்னான்றது ஒரு சூப்பர் காம்போ, அது நல்லா இருக்கும்னு தோணும். பட் இருந்தாலும் எனக்கு ஃபினிஷர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, டானவன் ஃபெரேராவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஃபினிஷிங்ல சொல்றேன். போன தடவை வந்து ஹெட்மேயர் எனக்கு அவ்வளவு ஒன்றும் அடிச்சு ஹெட்மேயர் ஜூரல் காம்போ ஒர்க்கே ஆகல அவங்களுக்கு. ஃபினிஷிங்னாலதான், இல்லாட்டி அவங்க டாப் 2ல முடிச்சிருக்க வேண்டிய டீம். ஆமா, நிறைய மேட்ச்ல க்ளோஸா எடுத்து போயிட்டு அப்படியே லாஸ்ட்ல விட்டுருவாங்க. ஆமா, ஸோ வந்து ஃபினிஷிங் பொறுத்து தான் ஆர்ஆரோட பிளே ஆஃப் பொசிஷன் இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த டானவன் ஹெட்மேயர் காம்போ வந்து ஒர்க் ஆகணும். சாம் கரன் டாப்ல ஆடிடுவான். நானா அந்த சாம் கரன் 1-downல போட்டுருவேன். 1-downல வேற பிளேயரே எடுக்க மாட்டேன். சாம் கரன் 1-down தான போட்டாங்க, அவ்வளவா பெருசா பண்ணலையாடா. சரி, இப்ப அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். இப்ப சொன்னீங்க ஐஎல்டில அப்பயும் அதான் சொன்னோம். போன ஆக்ஷன்ல இப்ப என்ன சொன்னோம், ஐஎல்டில நல்லா பெர்ஃபார்ம் பண்றான், டாப் ஆர்டர்ல போன்னு இறக்கி விட்டாங்க. பட் ஓகே, அங்கேயும் சொன்னேன் ஒரு ரோல் கொடுத்து நானே அந்த 1-down தான், வேற யாரையும் எடுத்து. அதனால தான் அவங்க யாரையுமே 1-downக்குலாம் போகல. சாம் கரன் 1-down போட்டு டானவன் ஃபெரேராவையும் ஹெட்மேயரையும் நடுவுல வச்சுட்டு ஒரு பவுலர், ஃபாஸ்ட் பவுலர் ஆர்ச்சர் ஆட வச்சுக்கலாம்னு தோணுது எனக்கு. ஆனா இப்ப சாம் கரன் ஒரு ஸ்டெபிலிட்டி தரான்டா, 2 சைடும் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துறான். முன்னாடி ஸ்டெபிலிட்டி கிடையாது. இப்ப இந்த சாம் கரன் முன்னாடி ஹோல்டர் எல்லாம் இருந்தாங்க. இப்ப சாம் கரன் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பான். ஆனா பவுலிங் கொஸ்டினபிள் தானே உனக்கு சாம் கரன். டைப் ஒரு பேட்டிங் நீ ஆர்ச்சரை எவ்வளவு ட்ரஸ்ட் பண்ண முடியும்னு தெரியல. இப்ப ஆடம் மில்னே வந்து நீ ரிப்ளேஸ் பண்ணாலும் அவனும் சூப்பரா போட்டுருவான். நல்ல பவுலர் தான், பட் இந்தியன் கண்டிஷன்ல இன்னும் ப்ரூவ் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் தான் எனக்கு கன்சர்னா இருக்கு. ஸ்பின் நல்லா இது பண்ணிட்டாங்க.
ஃபாஸ்ட் பவுலிங்ல தான் அவங்க வாங்கின அடி வாங்குவாங்க. சாம் கரன் இல்ல ஆர்ச்சரை வச்சு போனாலுமே எனக்கு தெரியல எப்படி இருக்கும்னு. சந்தீப் சர்மா இது 3 தான் இருக்கும். பார்ப்போம் ராஜஸ்தான் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிபிகேஎஸ் பத்தி போவோம். அதாவது வந்து ரன்னர் அப்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் பத்தி பார்ப்போம். பஞ்சாப் பார்த்தா கூப்பர் கான்லி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூப்பர் கான்லில நல்ல ஃபார்ம்ல இருக்கான மாதிரி சொல்றாங்க. அப்புறம் பென் ராசியஸ் எடுத்தாங்க, பிரவீன் தூபே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் பிளேயர் எடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியல பஞ்சாப் நல்லா எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நீ என்ன நினைக்கிறடா கிஷோர்? பஞ்சாப் அவங்களுக்கு எடுக்கிறது தேவை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கோட்டா சிஸ்டம் தான். ஹரிக்கி பாண்டிங் கோட்டா, ஆஸ்திரேலியா கோட்டா. எப்பயுமே ஆஸ்திரேலியா தான் டீம். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. அவங்க டீம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். இப்ப மேக்ஸ்வெல் விட்டனால அப்படியே கூப்பர் கான்லி ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடுறான். பென் டார்சிஸ் ஒரு ஆல்ரவுண்டர், ஓரளவு சிட்னி சிக்ஸஸ் நல்லா தான். இல்ல மேக்ஸ்வெலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் கூப்பர் கான்லி மாதிரி பேசிக்கிறாங்க. இல்ல கூப்பர் கான்லி சூப்பர் பிக். வந்து இப்பன் ஃபார்ம்ல இல்ல, எப்ப சான்ஸ் கிடைச்சாலுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். எந்த 1 to 7ல எங்கனாலும் ஆடுறான். ஸ்பின்னும் ஹேண்டியா இருக்கு. கூப்பர் கான்லி வந்து சூப்பர் பிக். ஸோ அவங்களுக்கு தேவை கிடையாது. நீ பஞ்சாபுக்கு என்ன ஃபில் பண்ண, நான் மேபி ஃபினிஷர் மாதிரி மில்லர் மாதிரி ஆள் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். எனக்கு மில்லருக்கு ஃபைட் இல்லாம இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் ஒரு 3-4 டீம் சண்டைக்கு வருவாங்கன்னு பார்த்தேன், பட் ஈஸியா விட்டாங்க. சரி, ஓகே. நம்ம அடுத்து வந்து பார்த்தா எனக்கு இந்த டீம் வந்து எனக்கு புரியவே இல்லடா. அதாவது எல்லா டீமும் அவங்க எப்படி டீமை ஸ்ட்ரென்த் பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா இந்த டீம் மட்டும் என்னமோ வந்து சிஎஸ்கே கங்கணம் கட்டிட்டு துரத்தணும் மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாவது இன்னும் சன்ரைஸ் சைடுறா அது. அவங்க பண்ண பிக்ஸ் எல்லாம் எனக்கு இத்தூண்டு கூட சென்ஸ் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு என்னன்னு புரியல. அதாவது சில டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுத்தாங்க தான். ஆனா இவங்க எடுத்த பெஸ்ட் பிக்ஸ் எல்லாம் வந்து ஜாக் எட்வர்ட்ஸ் எடுத்தாங்க. லியம் லிவிங்ஸ்டோனுக்கு 13 கோடி கொடுத்து எடுத்தாங்க. எனக்கு இது எனக்கு புரியவே இல்லை. ஆல்ரெடி உன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினர் தான். உன் டீமே ஃபாரினர் டாமினன்ட் தான். இதுல நீ லியம் லிவிங்ஸ்டோனுக்கு எங்க நீ சான்ஸ் கொடுக்க போற? ஒண்ணுமே எனக்கு புரியல. இது என்ன ஸ்ட்ராட்டஜி? சாம், நீ லியம் லிவிங்ஸ்டன் ஆடணும்னு நினைக்கிறாடா லெவன்ல? நீ சொல்றா ஹானஸ்டா பாருங்க, லெவன்ல ஆடுவானாடா? எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு தெரிஞ்சு லியம் லிவிங்ஸ்டன் ஆட நினைக்கணும்னா கமின்ஸ் தான் உட்காரணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு டீம். கிஷோர், நீ என்னடா நினைக்கிற? சொல்றா. எனக்கு ஒரு வேஸ்ட் தான் தோணுது. எனக்கு இவன் எடுத்த பிக்ல ஒண்ணுமே வந்து எனக்கு சரியா போடல. ஜாக் எட்வர்ட்ஸ் ஒண்ணு வேணா சொல்றேன், சூப்பர் பிக். அவன் நல்ல அப்கமிங்கா இருக்கான், நல்ல ஆல்ரவுண்டர். ஆக்சுவலா 10 ரானாக்கு இவன் தான் போயிருக்கணும் இருக்கிற பவுலிங் லைனப்புக்கு. கரெக்டா? 10 ரானாக்கு இவன் தான் 18 கோடி வரைக்கும் போயிருக்கணும். ஃபாரினர்லடா இப்பவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபாரினருக்கு போவே முடியாது. ஏன்னா வந்து அப்படி லாக் ஆயிடுச்சுல கிஷோர். நீ எப்படி ஃபாரினர் பண்ணி? இல்ல ஃபாரினுக்கு ஒரு ஆப்ஷன் பவுலிங்க்கு, அதாவது நீ ஹெட் ஒருத்தன் ஆடிடுவான், கிளாசன் ஒருத்தன், கமின்ஸ் ஒருத்தன் ஆடிடுவான். கரெக்டா? 4வது ஃபாரினர் ஜீசன் அன்சாரி தான் ஆடிட்டு இருந்தான். அவனுக்கு நீ ஒரு பெட்டர் ஆப்ஷன் அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனுக்கு நீ 10 ரானாக்கு 18 கோடி போயிருக்கலாமே. புரியுதா உனக்கு? அந்த லிவிங்ஸ்டோன் வேஸ்ட் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன், அன்சாரி பதிலா நீ 10 ரானா ட்ரை பண்ணிருக்க. இவ்வளவு காசை வச்சுட்டு நீ 25 கோடியில 18 கோடி இவனுக்கு போயிட்டு மீதி வந்து ஃபில் அப் பண்ணிருக்கலாம். எனக்கு இது எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு நல்ல ஆக்ஷனமா தெரியல. நீ அவன் பேட்டிங் கன்னு தான், டவுட்டே வேணாம். பவுலிங்ல ஆனா அடி அந்த அடி அடிச்சிடலாம்னு தோணுது எனக்கு. பவுலிங்ல விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க மேட்சே. இல்ல ஆல்ரெடி சமி இருக்கும் போதே அடி பழம்பழமா வந்து இப்ப சமியும் இல்ல. பவுலிங்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி மத்த டீமுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா அவங்க கொஞ்சம் பயப்படதான் செய்யணும். பவுலிங் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த ஆகாஷ் தீப் இல்ல இந்த அட்லீஸ்ட் இந்த 10 ரானா மாதிரி ஆள இவன் தான் போவான். ஒரு கோடிக்கு போனான்டா. இவெல்லாம் போயிருந்திருக்கலாம்டா. தேவையில்லாம சென்னையோட சண்டைக்கு வந்து என்னடா உனக்கு கிடைச்சது? சென்னை சண்டைக்கு இல்ல, அவன் மொத்தமாவே எனக்கு ரொம்ப பேட்டிங்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியே இருக்கு. வேற லிவிங்ஸ்டோனும் பேட்டிங் தான். இப்ப எட்வர்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா வந்து பேட்டிங் ஓகே ஆல்ரவுண்டர் வச்சுக்க, பேட்ஸ்மேன் தான் ஒரு ஹார்ட் ஹிட்டர் இருந்தான். பவுலர் யாரையுமே கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. இவன் நினைக்கிறேன் அவன் மட்டும் போதும் அப்படின்னு. யாரு? பர்பிள் பேட்ச் கமின்ஸ். என்னடா பண்ண முடியும்? அவன் ஒருத்த மட்டும் என்னடா பண்ண முடியும் சொல்லு. அவங்க சொல்றேன், அவங்க அப்படி நினைச்சுக்கிறானுங்க. கமின்ஸ் இருக்கான், யாரை கொடுத்தாலும் பவுலிங் போட வச்சு டீம் ஜெயிச்சு வைக்கிறவான்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து தெரியல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சீரியஸா அடி இருக்கு, தர்மடி இருக்கு ஹோம்லயே. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பத்தி பேசலாம். லக்னோ பாத்தீங்கன்னா ஓகே, அவங்க நல்ல பெரிய பெரிய பிளேஸ் தான் தூக்கி இருக்காங்க. லைக் வனிந்து வசரங்கா வந்து சூப்பர். ஏன்னா ரவி பிஸ்னாய் போயிட்டா, அங்க வனிந்து வசரங்கா பேஸுக்கே கிடைச்சது சூப்பர் ஸ்டீல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்புறம் நார்ஜேவும் பாத்தீங்கன்னா அவனையும் பேஸுக்கு தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு டீம் எல்லாமே டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான். இதை பத்தி என்ன நினைக்கிறடா? அதான் வனிண்டு அசரங்கா ஸ்டீல் ஓகே, அது அவன் கண்டிஷனுக்கு சூப்பரா இருக்கும். நாக்கே அந்த கிரவுண்டுக்கு தான் கரெக்டா, எந்த கிரவுண்டு கரெக்டா இருப்பானா நாக்கே வந்து ஐபிஎல் லக்னோ தான் கரெக்டா இருப்பான். அவனும் ஸ்லோ கிரவுண்டடா, அதுல நீ ஃபாஸ்டா போட்டா அடி, அந்த பேஸ் போட்டா பெரிய கிரவுண்ட் ஏறி உனக்கு எட்ஜ் கேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. பெரிய கிரவுண்ட்ல மெதுவா போட்டா தானே பேட்ஸ்மேன் டைம் பண்ண கஷ்டமா இருக்கு. வேகமா போட்டோன்னா அந்த பேஸோட அடிச்சிருவாங்கல்ல. இப்ப நம்ம ஏதோ செகண்ட் T20 தேர்ட் T20 தெரியல, அந்த ஸ்லோ பிட்ச்ல போட்டு தான் அடி விழுந்துச்சு.
இல்ல ஸ்லோ பிச்சோட கிரவுண்ட் டைமென்ஷன் இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு மேட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா எட்ஜ் வாங்கினா கூட இங்க உனக்கு டாப் எட்ஜ்லாம் வாங்கினா கேட்ச் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு நாக்கே எந்த கிரவுண்டுக்கு ஆடுவானே எனக்கு இந்த கிரவுண்டு தான் எனக்கு இது இல்ல சிஎஸ்கே கிரவுண்டு தான் எனக்கு என்னமோ பெட்டரா படிச்சு கரெக்டா எடுத்துட்டாங்க. மத்த பிக்லாம் எனக்கு இங்கிலீஷ் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அவன் கண்டிப்பா இந்த சீசன் ஆட போறது இல்ல. ஸோ ஃபியூச்சர் தான். பட் இந்த எடுத்த 2 பிக் நல்ல பிக், 2 ஃபாரினர், நோக்கியாவும் ஹசரங்காவும். ஓகே. ஆனா இவங்க எல்எஸ்ஜி வந்து பேட்டிங் வந்து நல்ல பேட்டிங் தான் இருந்தது. பவுலிங்ல பார்த்து பிஷ்னாய்க்கு பதிலாக இப்போ வந்து ஆனா ஹசரங்கா எப்படி ஃபாரினரை எப்படி அவங்க ஸ்லாட்டிங் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு இதாக தான் இருக்க போகுது. எனக்கு தெரியல அவங்க பவுலிங் மில்லருக்கு புரியல. மில்லருக்கு பதிலாக ஹசரங்கா ஆடுவானா? ஓகே ஓகே கரெக்ட் தான். ஆனா பவுலிங் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஏதாச்சும் எடுத்துருக்கலாம், யாருக்காச்சும் போயிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலிங் ஆல்ரெடி அவங்க பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐசியூல இருக்கு பவுலிங் லைனப் தான். அந்த இதுக்கு ஏதாச்சும் பேக்கப் எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்களா யாராச்சும்? ஆமா ஆமா பவுலிங் வீக்கா தான் இருக்கு, எடுத்துக்கணும். எதனால இந்த டஃபி மாதிரி எல்லாம் சூப்பரா சூட் ஆயிருப்பான். சரி ஓகே. நம்ம ஃபைனல் டீம் வந்தாச்சு, குஜராத் டைட்டன்ஸ். நான் நினைச்சுப்பேன் கிஷோர்லாம் அடிக்கிட்டு இந்த ஸ்டார்டிங்ல சொன்னா அந்த ட்ரேட் அப்ப மாப்ப இதாவது ஜிடி வந்து மும்பையோட பி டீம்டா அப்படின்னா எனக்கு அப்போ கூட டே என்னடா சொல்ற அதெல்லாம் இல்லடா அப்படின்னு பார்த்தானா இப்போ ஆக்ஷன்ல பார்க்கும்போது சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுது. ஒண்ணுமே எடுக்கல. அவன் என்ன ப்ராப்ளமோட உள்ள வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சதா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. சுத்தமா எடுத்த பிளேயர்ஸ்லாம் இங்க பாருங்களேன் சொல்றேன். யார் எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்கான். அது என்ன பிக்னு எனக்கு தெரியல. டாம் பேட்டன் எடுத்திருக்கான், லூக் வுட் எடுத்திருக்கான். இது பார்த்தேன்னா வச்சுக்கோங்க, வேற மிடில் ஆர்டருக்கு அவன் ஸ்ட்ராங் பண்ண மாதிரி எடுக்கல. சாமி இது என்னடா இவன் எடுத்திருக்கான்? நிஜமாலே எங்க பி டீம் தானாடா? எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. நான் ஆக்சுவலா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். டாம் பேண்டன் எதுக்கு? சரி லூக் வுட் கூட எதுக்கோ எடுக்கிற, பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணலான்ட்டு வைங்க. இப்போ ஜிடிக்கு மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் இருக்கா, இன்னொருத்தர் வந்து ரூதர்ஃபோர்ட் இருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்னு தோணுது. இது எந்த மாதிரி ஒரு பிக்னே எனக்கு தெரியல. எந்த ஸ்பாட் ஃபில் பண்ண நான் கேக்குறேன். சர்ஃப்ராஸ் கான் இப்ப ஐடியலா ஜிடிக்கு போயிருக்கணுமா போயிருக்க கூடாதா நீ சொல்லு? கண்டிப்பா போயிருக்கல. ஏன்னா அந்த இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சுட்டு உட்காந்துருக்கான் மேட்ச்ல. ஸோ உங்களுக்கு ஸ்பாட் ஃப்ரீயா இருக்கு, பிளேயர் இல்ல, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதை தான் ஃபில் பண்ண பாக்கணுமே தவிர டாம் பேண்டன்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க? இல்ல அப்ப டாம் பேண்டன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அப்ப ஜாஸ் பட்லர் என்ன பண்ணுவாரு? எனக்கு அதான் சொல்றேன். டாம் பேண்டன் எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஜாஸ் பட்லருக்கு பேக்கப்ன்றீங்க. இப்போ இருக்கிற ஸ்பாட்டையே ஃபில் பண்றது உங்களுக்கு பிளேயர் இல்ல, ஏதாவது நீங்க பேக்கப் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னை கேட்டா ரொம்ப வீக்கான ஸ்ட்ராட்டஜின்னு தோணுது. நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் என்ன நினைச்சு வந்திருக்கணும், என்ன எடுத்ததுன்னு எனக்கு அவங்களோட வீக் வந்து செர்ஃபானி ரோதர்ஃபோர்ட விட்டுருக்க. நீ வந்து ஒரு ஃபினிஷர் பார்த்துக்கணும். நீ கிளென் பிலிப்ஸை நம்பி எடுக்க சரி ஓகே, அவன் அவ்வளோ பெரிய ஃபினிஷர்லாம் கிடையாது. கிளென் பிலிப்ஸே வந்து T20 எனக்கு நான் அவ்வளோ ஒன்றும் ரேட் பண்ண மாட்டேன். எப்பயாவது அடிப்பா ஏதாவது பண்ண பவுலிங் சூப்பரா போடுவான், பட் பேட்டிங் நீ அவ்வளோ நம்ப முடியாது. ஷாருக் கானுமே கடைசி ஒரு 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா சுத்தம் அவுட் ஆஃப் ஃபார்ம். டிஎன்ல இருந்தே வெளியே தள்ளிட்டானுங்க, இந்த ஸ்டேட் டீம்ல இருந்தே தள்ளிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு ஃபினிஷர் மாதிரி ஆள் எடுத்துருக்கணும். லிவிங் ஸ்டோன் மாதிரி இவன் தான் போயிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு ஆனா இப்ப பர்சன் கம்மியா தானே இருந்துச்சு ஜிடிக்கு, வெறும் 9.90 நினைக்கிறேன். கரெக்டா 9.90 தானே பர்சன் கம்மியா தான் இருந்துச்சு. வந்து சூப்பர் பிக் ஜேசன் ஹோல்டர் வந்து இப்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். அந்த கிரவுண்டுக்கு வந்து சூப்பர் கிப்னு சொல்ற அந்த டீம்ல ஆல்ரெடி எல்லாரும் ஆல்ரவுண்டர்ஸ் தானே இவன் இருக்காங்க. எத்தனை ஆல்ரவுண்டர் வச்சு நீ ஆடுவ நீ சொல்லி இவன்? அப்புறம் இம்பாக்ட் பிளேயர்ல நீ எல்லாருமே உனக்கு ஆல்ரவுண்டர், டீமே ஆல்ரவுண்டர் தான் உனக்கு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு யாரு நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான் எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு போற போக்கு அப்படிதான் இருக்குது, வேற வழி இல்ல. இருந்த ஒருத்தர் தான் போன வருஷம் சைன் பண்ணான், அவனையும் கொடுத்து பைத்தியம் மாதிரி மும்பை கொடுத்தானு. இப்ப இவங்க டீம் நிலைமை எனக்கு புரியல, எனக்கு தெரியல, இந்த மாதிரி தெரியல கிஷோர். டாப் ஆர்டர் டிபெண்ட். பட் இந்த கிரவுண்டுக்கு என்னமோ ஹோல்டர் எனக்கு நல்லா இருப்பான்னு தோணுது. இல்ல ஹோல்டர் நீ முன்னாடி மாதிரி நினைக்காது, இப்போ கொஞ்சம் நல்லா முன்ன மாதிரி இல்ல சார் மாதிரி மாறிட்டான். அவன் கொஞ்சம் நல்லா போடுறான், பேட்டிங்கா அவன் கொஞ்சம் 6 எல்லாம் அடிக்கிறான். ஹோல்டர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏதோ ஒரு நல்ல டீமுக்கு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இருந்தாலும் வந்து எனக்கு மிடில் ஆர்டர் வந்து இன்னும் கன்சர்னா தான் இருக்கு. திவாத்தியா ஓகே அடிச்சிருவான்னு வச்சுக்க, ஷாருக் கான் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, கிளென் பிலிப்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. திருப்பி அந்த டாப் ஹெவியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. வாஷிங்டன் சுந்தர் தான் எனக்கு வந்து அடிச்சு தரணும்னு நினைக்கிறேன், வேற வழி இல்ல. கம்பீர் ஸ்ட்ராட்டஜி தான் இங்க ஃபாலோ பண்ணும். வாஷிங்டன் சுந்தர மேல இறக்கி ஏதாச்சும் பண்ணி தான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. நம்ம வந்துட்டாருன்னா அந்த டீமோட கேப்டன் வந்து விராட் கோலி மாதிரி ஆடுவா. அப்படி யாரு அந்த டீமோட கேப்டன்? பிரின்சஸ் கில். போடா இப்படி தாண்டா சொல்றீங்க. ஆனா அது உண்மைதான். ஆனா என்ன பண்றது, எத்தனை மேட்ச் ஆட முடியும்? ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்ல. என்னைக்காச்சும் மேல ஃபெயில் ஆச்சுன்னா என்ன? அப்புறம் போன வருஷம் மாதிரி தான் நல்லா வந்தானுங்க, இதுல வாங்கினாங்கல்ல பிளே ஆஃப்ஸ்ல, அது மாதிரி அடி வாங்கிட்டு போக வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது. பவுலிங் கன்சர்னே இல்லை, பேட்டிங் பிரச்சனை தான் இருந்து. பேட்டிங் பிரச்சனையே அவங்க அட்ரஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. அதுதான் ஓவரால் இது.
சரி ஓகே, நம்ம எல்லா டீம் பத்தியும் பேசியாச்சு. இதுல எந்த டீம் இந்த ஆக்ஷனை சூப்பரா யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சாம்? எந்த டீம் நல்லா பெஸ்டா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு ஆக்ஷன்? நான் ஆர்சிபின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நான் அந்த ஆர்சிபி மும்பை எல்லாம் கொஞ்சம் வந்து நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். பஞ்சாப் ஏன்னா அவங்க எல்லாம் ஆல்ரெடி டீம் வந்து பிளேயிங் லெவனே செட் ஆயிருச்சு. பிளேயிங் லெவன் செட் ஆகி ஆக்ஷன் இருக்கு, காசு இருக்கு, 2-3 பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆக்ஷனுக்கே வந்தாங்க. இப்போ பிளேயர்ஸ் தேவை, ஸ்பாட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது எனக்கு. அதனால சிஎஸ்கே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லி தான் என்னை கேட்டா பெஸ்ட் பிக் எல்லாமே ஆக்ஷனுக்கு. இந்த ஆக்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது என்னை கேட்டா டெல்லி தான் சொல்லுவேன். கிஷோர், நீ யார சொல்லுவடா? எனக்கும் டெல்லி தான் டவுட்டே வேணாம். எனக்கும் டெல்லி தான். அவர் தான் சூப்பரா எடுத்தாடுறா, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் அப்ரோச்சே செமையா இருந்துச்சு. ஓகே, ஆனா அவர் உண்மையை ஒத்துக்குதான் செய்யணும். டெல்லி தான் எனக்கு தெரிஞ்சு சூப்பரா எடுத்திருந்தாங்க. சிஎஸ்கே தெரியல, அது வந்து காலம் தான் பதில் சொல்லணும். இந்த எடுத்திருக்கு இந்த 14 கோடி வந்து எப்படி இந்த இதுல மாதிரி சிஎஸ்கேக்கு வந்து மேட்ச் தான் பதில் சொல்லணும். யாருனாலையுமே இப்போ வந்து சூப்பர் ஆக்ஷன்லாம் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க 2 பிளேயர்ஸே தெரியாது. கரெக்டா? கரெக்ட். அவங்க ஆடினதே மொத்தமே 2 பேர் சேர்ந்தே வந்து வாழ்க்கையில 20 T20 தான் ஆடி இருக்காங்க 2 பேர் சேர்ந்தே. தெரியல, புரியல. ஓகே, இந்த மாதிரி சேர்த்தே சொல்றேன். முன்னாடியாச்சும் தெரியாத பூதம் மேல நம்பிக்கையா போட்டாங்க. இப்ப இந்த பூதம் எப்படின்னே தெரியல, கண்ணு கட்டி உள்ளத்துக்கு போட்டாங்க. வெளியே வந்தா லாபம், வரலன்னா அவ்வளவுதான். உட்கார தலையில துண்டை போட்டு உட்காந்துட வேண்டியதுதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ஓகே, நான் இல்ல நினைக்கிறேன் ப்ரோ இந்த ஆக்ஷன்ல. சும்மா இருங்கடா, தோனி இன்வால்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான்? ருத்ராஜ் கோட்டால ஒரு 5 பேரு, நம்ம ஃபிளெமிங் கோட்டால ஒரு 5 பேரு, அப்புறம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. 4 ஓவர்சீஸ்ல வந்து 2 ஓவர்சீஸ் வந்து அவன் கோட்டால வந்துடுறாங்க. நான் நல்லா போயிட்டு இருக்கும் போது நான் வந்துடுறாங்க கரெக்டா. பவுலர் எடுத்ததுன்னா கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு பவுலர் எடுத்துட்டான் 2 நியூசிலாந்து பவுலர்ஸ். ஃபிளெமிங் கோட்டால நியூசிலாந்து பிளேயர்ஸ், ஃபிளெமிங் போனதுக்கு அப்புறம் தான் நியூசிலாந்து பிளேயர்ஸ் இல்லாம இருக்க முடியும் டீம்ல. சரி ஓகே, நாங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். உங்களுக்கு எந்த டீம் சூப்பரா எடுத்திருக்காங்க, எந்த டீமோட பிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போடுற டக்கு டக்குன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். Until then, it's bye from Hari. Bye guys. Bye guys. Bye Sam. Bye bro. Bye 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 bye. Bye guys.